காதால் கேட்பதும் பொய், ஃபேக்ட் செக் செய்வதே மெய். இன்ஃபோடெமிக் கேட்க ரொம்ப புதுசாக இருக்கு உங்களுக்கு. இது புதுசு அல்ல, புதுசு மாதிரி ஆனால் புதுசு. 2003ஆம் ஆண்டு சார்ஸ் வைரஸ் பரவி கொண்டிருந்த காலத்தில் வாஷிங்டன் போஸ்ட் என்னும் அமெரிக்க பத்திரிகைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதும் பொழுது he coined the word infodemic. காயினிங்னா 2 வார்த்தைகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து புதிதாக ஒரு வார்த்தையை உருவாக்குவது. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் எபிடமிக் என்கிற வார்த்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் இன்ஃபோடெமிக். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அது தகவல். எபிடமிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது ஒரு தேசத்திற்குள் ஒரு நோய் அல்லது ஒரு வைரஸ் குறுகிய காலத்தில் மிக வேகமாக அநேகருக்கு பரவினால் அதற்கு பேர் எபிடமிக். அதாவது பெருவாரியாக பரவும் தொற்று நோய். அதே நோய் அதே வைரஸ் ஃப்ளைட்டை பிடிச்சி வேறு நாட்டுக்கெல்லாம் வந்து உலகம் பூராவும் பரவுனா அதுக்கு பேர் பேண்டமிக், அதாவது சர்வதேச பரவல். இந்த மனுஷன் எதுக்கு இந்த எபிடமிக்குங்கிற வார்த்தையை தூக்கி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே சொருகினாருன்னு பார்க்குறீங்களா? அதற்கு காரணம் உண்டு. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான யுகத்தில், அறிவியலும் தொழில்நுட்பமும் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் இந்த காலத்தில் ஒரு வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அதைவிட அதிவேகமாக ஒரு செய்தி பரவிவிடுகிறது. WHO இந்த இன்ஃபோடெமிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் தராங்கன்னா, இன்ஃபோடெமிக் என்பது ஒரு சிக்கலை பற்றிய அதிகப்படியான தகவல்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சிக்கலுக்கான தீர்வை காண்பது கடினமாகி விடுகிறது. சுகாதார அவசர காலத்தில் அவை தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்பலாம். இது ஒரு பயனுள்ள பொது சுகாதார தீர்வை தடுக்கலாம் மற்றும் மக்களிடம் குழப்பத்தையும் அவநம்பிக்கையும் உருவாக்கும். கொரோனா ஆரம்பித்த காலத்தில் அந்த வைரஸை பற்றி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே அதற்கான தீர்வுன்னு சொல்லி நம்மளை சுற்றி எத்தனை தகவல்கள் வளம் வந்துட்டு இருந்துச்சு. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் பூராவும் இப்படியே நடந்ததால் உலக சுகாதார அமைப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடந்த ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை இன்ஃபோடெமியாலஜி கான்ஃபரன்ஸ்ன்னு ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி உலகம் பூராவும் இருக்கிற வல்லுநர்கள் அதில் கலந்துக்கிட்டு இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ நம்மால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. சோசியல் மீடியாவில் வரும் அத்தனை தகவல்களையும் அப்படியே உண்மைன்னு நம்பி அதை அப்படியே ஃபார்வர்ட் செய்கிற நபரா நீங்கள்? அப்படி செஞ்சால் அதனால் என்ன ஆபத்து உண்டாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா நீ ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண என்ன உயிராக போயிட போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆம் என்பது தான் பதில். 2018ஆம் ஆண்டு நம் மனதை உருக்கும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்திருந்தால் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எனது கடமை. 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஊர் மக்களால் ரோட்டில் அடித்தே கொலை செய்யப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு செய்தி, மன்னிக்கவும், வதந்தி. குழந்தையை கடத்தும் நபர்கள் ஊருக்குள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரே ஒரு பொய்யான தகவலால் 30க்கும் மேற்பட்டோர் தன் உயிரை இழந்துவிட்டார்கள். இதற்கு யார் பொறுப்பு? யாரோ ஒரு சில நபர்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு செய்தியை அனுப்ப அது உண்மையா பொய்யா என்றே தெரியாமல் அத்தனை பேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அதை வைரலாக்கி காட்டுத்தீயை போல் பரவ செய்த என்னையும் உங்களையும் போன்றவர்கள் செய்த தவறா? சமூக வலைதளத்தில் வரும் எந்த ஒரு செய்தியையும் உறுதிப்படுத்தாமல் யாருக்கும் ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். சோஷியல் மீடியாவில் இதுவரைக்கும் வந்த பொய்யான செய்திகளை முடிந்தவரை சேகரித்து பட்டியலிட்டு அதை இப்போ உங்களுக்கு வாசிக்க போகிறேன். இதில் எத்தனை மெசேஜ் உங்களுக்கு வந்து அதை உண்மைன்னு நம்பி அதை நீங்களும் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத எஸ்ஆர் நோ சொல்லி மார்க் போட்டுகிட்டே வாங்க. ரிசல்ட் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி. வெரி லெஸ் மார்க் இஸ் பாஸ், மோர் மார்க் இஸ் ஃபெயில். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. நம்பர் 1, சீனாவில் அணை உடைந்து அனைத்தும் நீரில் மூழ்கியது என்ற ஒரு வீடியோ வைரலானது. உண்மை என்னென்னா, அந்த வீடியோ ஜப்பானில் சுனாமி வந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோ. அடுத்து,
குழந்தை காணவில்லை, இரத்தம் தேவை, இவை இரண்டும் மிகவும் நம்மை குழப்பும் செய்திகள். தேதி குறிப்பிடாமல் வரும் இந்த செய்திகள் வருடக்கணக்கில் அவை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இதில் உண்மையும் உண்டு, பொய்யும் உண்டு. எனக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை, இந்த மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணால் சர்வீஸ் ப்ரொவைடர் எனக்கு 5 பைசா தருவாங்க, 10 பைசா தருவாங்க என்ற செய்திகள் எல்லாம் வரும். நாம் இறக்கப்படுவதினால் உண்மையின் செய்தியோடு பொய்யையும் உண்மை என்று நாம் நம்பிவிடுகிறோம். இதைத்தான் இன்ஃபோடெமிக் விவரிக்கிறது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் பிராண்டை சொல்லி HIV பாசிட்டிவ் உள்ள ஒரு ஊழியரின் இரத்தம் அதில் கலந்துவிட்டது என்ற செய்தி. இவை பிஸ்னஸ் போட்டியலால் ஏற்படுத்தப்படும் புரளிகள். அடுத்து ஏரி உடைந்தது, கண்மாய் உடைந்தது போன்ற செய்திகள். இவை மக்களிடம் ஒரு பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் இன்பம் காண்பது. அடுத்து ஆஃபர் சேல், ஃப்ளாஷ் சேல் என்று சொல்லி மிக விலை உயர்ந்த மொபைல்கள் மிக குறைந்த விலையில் 300 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு கிடைக்கும், இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்ற செய்தி. அடுத்து இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் செய்தால் விடுவதற்குள்ளாக உங்களுக்கு நல்ல செய்தி. இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் செய்தால் உங்கள் வாட்ஸ்அப் லோகோ கலர் மாறும். இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் செய்யவில்லை என்றால் வாட்ஸ்அப்பே உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கிவிடும். இதுபோக 3 தலை நாகம் கொண்ட புகைப்படம், ஒரே பிரசவத்தில் 11 குழந்தைகள் கொண்ட புகைப்படம், நம் தேசிய கீதம் உலகின் சிறந்த தேசிய கீதமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது என்ற செய்தி. அடுத்து ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் அறிவிப்பதற்கு முன்பாகவே வரும் IPL கிரிக்கெட் லிஸ்ட், எலெக்ஷன் ரிசல்ட், ஸ்விஸ் பேங்க் பிளாக் மணி லிஸ்ட், இது போன்ற பல செய்திகள். இது போதாதுன்னு கொடுமையின் உச்சகட்டமாக மற்றவங்க அந்தரங்க விஷயங்களை திருடி அதை இன்டர்நெட்டில் விடுறது, இன்னொருத்தரோட முகத்தை எடுத்து வேறொரு உடலில் பொருத்தி மார்ஃபிங் செய்து எத்தனை பேரை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள பழி வாங்கினது. இப்படி கட்டுப்பாடற்ற இந்த இணையதளத்தில் வரும் பொய் செய்திகளையும் ஆபத்துகளையும் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த பொய் செய்திகளை எப்படி நாம் கண்டுகொள்வது, இந்த ஆபத்துகளிலிருந்து நாம் நம்மை எப்படி தற்காத்து கொள்வது, இதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை இன்ஃபோடெமிக் என்பதை குறித்து அனைவரிடமும் பேசுங்கள், பகிருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். விழிப்புணர்வு ஒன்றே நம்மை பாதுகாக்கும். நன்றி.